தமிழக அரசின் 2026-27 நிதிநிலை அறிக்கையில் கால்நடை வளர்ப்பை ஊக்குவிக்கும் வகையில் புதிய இலவச ஆடு மாடுகள் வழங்கும் திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் 2026-27 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் இலவச கறவை மாடுகள் மற்றும் ஆடுகள் வழங்கும் 2 முக்கிய நலத்திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த திட்டங்களுக்காக மொத்தம் ரூபாய் 167 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சர் மரியா வில்சன் அறிவித்தார். கிராமப்புற பெண்களின் பொருளாதார நிலையை மேம்படுத்தும் வகையில் கறவை மாடுகள் வழங்கும் திட்டத்திற்கு ரூபாய் 57 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு ஆண்டும் 10,000 தகுதி வாய்ந்த பெண்களுக்கு இலவசமாக கறவை மாடுகள் வழங்கப்படும் என்று நிதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் பால் உற்பத்தி அதிகரிப்பதுடன் பெண்களுக்கு நிலையான வருமான வாய்ப்பும் உருவாகும் என அரசு அறிவித்துள்ளது. மேலும் வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டம் என்ற புதிய திட்டமும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக ரூபாய் 110 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் கைம்பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், திருநங்கைகள், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கு 100% மானியத்தில் தலா 5 ஆடுகள் இலவசமாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 2 திட்டங்களும் சமூகத்தில் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் செயல்படுத்தப்பட உள்ளனர். குறிப்பாக சுய தொழில் மற்றும் கால்நடை வளர்ப்பின் மூலம் குடும்ப வருமானத்தை அதிகரிக்க அரசு திட்டமிட்டுள்ளது. திட்டங்களுக்கான தகுதிகள், விண்ணப்பிக்கும் முறை, பயனாளிகள் தேர்வு உள்ளிட்ட விரிவான வழிகாட்டுதல்களை கால்நடை பராமரிப்புத்துறை விரைவில் வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கறவை மாடுகள் வழங்கும் திட்டம் ரூபாய் 57 கோடி, வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டம் ரூபாய் 110 கோடி, மொத்தம் ஒதுக்கீடு ரூபாய் 167 கோடி. இந்த அறிவிப்புகள் பெண்களின் பொருளாதார முன்னேற்றம் மற்றும் கிராமப்புற கால்நடை வளர்ப்பை ஊக்குவிக்கும் முக்கிய நடவடிக்கையாக பார்க்கப்படுகின்றன.